வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம பார்க்க போறோம். Briefly explain the methods followed by RBI to control credit. இந்த கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குறது. கிரெடிட் அப்படிங்கிறது கடன் வாங்குறது. ஸோ நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் கடன் வாங்கிட்டே மட்டும் இருக்காங்க அப்படின்னா, பேங்க்ல இருக்கிற காசு எல்லாம் பப்ளிக்கு போயிடும். ஓகே. அப்புறம் அந்த காச அவங்க வந்து வேற வேற இதுல செலவு பண்ணுவாங்க. திரும்ப அது பேங்க்குக்கு எப்படி வருங்கிறது தெரியாம போயிடும். ஸோ அத பேலன்ஸ்டா வைக்கணும் அப்படின்னா, மக்கள் வந்து ஹேபிட்டும் வந்து அ சேவிங்ஸ் ஹேபிட் அண்ட் கிரெடிட் அதாவது கடன் வாங்குறது. இந்த 2 விஷயமுமே கொஞ்சம் ஈக்குவலா இருந்தா தான் பொருளாதாரப்படி பேலன்ஸ்டா இருப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த கடன் வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அத கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அத எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே. ஸோ இத வந்து 2 மெத்தடா பார்க்குறாங்க. ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் மெத்தட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது வந்து லைக் என்ன மாதிரியான விஷயத்துக்கு நாம கடன் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிட்டிய செட் பண்றது இஸ் கால்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். அதுல என்னென்ன இருக்குங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் மெத்தட். அதுல பேங்க் ரேட். So the rate at which RBI lends to commercial bank, an increase in bank rate makes borrowing costly and reduces credit. A decrease encourages credit. So இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஐயோ! வட்டி பயங்கரமா இருக்கு. இப்பல்லாம் கடன் வாங்குனோம்னா, அத கட்டுறது கஷ்டம். அப்படிங்கிற மாரி மக்கள் ஃபீல் பண்ணணும். அப்படின்னா தான் கடன் வாங்குற ஒரு ஹேபிட் வந்து அப்படியே ரெட்யூஸ் ஆகும். ஓகே. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது கடன் வாங்குறத கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டூல் வந்து பேங்க் ரேட். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து the rate at which RBI lends short-term fund to bank against securities. Higher repo rate reduces credit. Lower repo rate increases credit. இது வந்து அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு குறுகிய காலம். அதாவது 1 வருஷத்துக்குள்ள. இப்ப வந்து பேங்க்ல வந்து காசு இல்ல அப்டின்னா, ரிசர்வ் பேங்க்ல இருந்து தான் கடன் வாங்குவாங்க. ஸோ அப்படி கடன் வாங்குறப்போ, அவங்க அதுக்கு ஒரு அ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது அப்டின்னா, பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கடன் வாங்குறத கம்மி பண்ணிக்குவாங்க. அதுவே வந்து அ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்டின்னா, அதிகமா கடன் வாங்குவாங்க. நம்ம அதிக ஃபண்ட் வாங்கி இங்க அதிக கடன குடுப்போம். ஸோ, அதுல வர இன்ட்ரெஸ்ட்ட நம்ம லாபமா எடுத்துக்கலாம் அப்டின்னு நெனைப்பாங்க. ஸோ, அத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ட இன்கிரீஸ் பண்றது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்கனாமிக்கல் கண்டிஷன். எல்லா பேங்க்கும் அதிகமா ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குறாங்க அப்டின்னா, அந்த சமயத்துல தான் அந்த இன்ட்ரெஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இல்ல எல்லாத்துக்கிட்டயும் சஃபிஷியன்ட்டா அமௌண்ட் இருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க்கயே யாரும் வந்து பாக்கறதில்ல. யாரும் ரிக்வெஸ்ட் பண்றதே இல்ல அப்டிங்கிற பட்சத்துல தே வில் கிவ் அட் லோவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இந்த ரெப்போ ரேட் அப்டிங்கிறது வந்து ஷார்ட் டெர்ம் ஃபண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்டிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எழுதுறதுக்கு ஐ மீன் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். And next one is reverse repo rate. So the rate at which RBI borrows fund from bank, an increase absorbs excess liquidity and reduces credit creation. ஸோ, இப்போ நம்மகிட்ட நெறைய காசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் அன் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ நம்மகிட்ட நெறைய காசு இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அத பேங்க்ல போயி டெபாசிட் பண்ணுவோம். இல்ல எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாரி தான் இங்க இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸும், அவங்க கிட்ட நெறைய காசு இருக்கு அப்படின்னா, அத வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால போய் அவங்க அத டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க டெபாசிட் பண்றப்போ, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. ஓகே. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இன் தட் கேஸ் இப்ப வந்து அ அதோட ரேட் அதிகமாகுது அப்டின்னா, பேங்க் அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட் அத்தனையும் எடுத்து அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்டிங்கிற பட்சத்துல, அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் பப்ளிக் கிட்ட கடனா குடுப்பாங்க. ஸோ இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிறப்போ, அதுலருந்து வர இன்கம் கம்மியா தான் ஆகும். அதுவே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, அந்த அமௌண்ட்ட பப்ளிக்கு கடனா குடுத்தோம் அப்டின்னா, அதுக்கு அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா வச்சு குடுக்குறப்போ, என்ன ஆகும்? இல்ல ஆல்ரெடி இங்க இவங்க கம்மி பண்றாங்க அப்டின்னா, பப்ளிக்கு குடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து
என்ன சொல்றது? இன்கிரீஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்படி அதிகமா கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கிற பட்சத்துல, அவங்க பப்ளிக்கு தான் கடன் குடுப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். திரும்ப வருமா? வராதாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இன் தட் கேஸ் அ என்னாகும்? பப்ளிக்கு குடுக்குறப்போ, இன்கேஸ் திரும்ப வந்ததுன்னா, த பேங்க் வில் பி சேஃப். ஓகே. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதாவது நம்ம திரும்ப அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டயே நம்ம அமௌண்ட்ட கொண்டு போய் டெபாசிட் பண்றது தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. The percentage of deposits bank must keep with RBI in cash. Higher CRR reduces bank's lending capacity. ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா பேங்க்குமே வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்க ரிசர்வா வச்சிருக்கணும். அதாவது ஆர்பிஐ கிட்ட குடுத்து வச்சிருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கி வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான். நீங்க ஒரு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும்னா, இவ்ளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு கமர்ஷியல் பேங்கிங் பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு அமௌண்ட்ட ரிசர்வா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, அப்படி அந்த ரிசர்வ் பண்ற அமௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா, பேங்க் வந்து பப்ளிக்கு கடன் குடுக்குற ஒரு கெப்பாசிட்டி கம்மியாகும். ஓகே. அதுவே அந்த ரிசர்வ் அமௌண்ட் கம்மியா இருந்தது அப்படின்னா, பேங்க் வந்து பப்ளிக்கு நெறைய கடன் குடுக்கலாம். ஓகே. ஸோ அதுதான். இப்ப என்கிட்ட வந்து நான் கையில எப்பவுமே ஒரு ரூ. 20,000 வச்சிருக்கணும் அப்டின்னா, பேலன்ஸ் அமௌண்ட்ட நான் வெளியில கடன் குடுப்பேன். பட் அதையே ரூ. 40,000 வச்சிருக்கணும் அப்டிங்கிறப்போ, நான் வந்து கடன் கம்மியா தான் வெளியில குடுப்பேன். ஓகே. அதுதான் இங்க சொல்றது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்டிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து கடன் குடுக்குறதையும் கண்ட்ரோல் பண்ணும். கடன் வாங்குறதையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கையிலேயே கேஷ் வச்சிருப்பாங்க. ஆனாலும் லோன் எடுத்து தான் அவங்க வந்து என்ன சொல்றது? ஒரு ப்ராப்பர்ட்டியோ, அசெட்டையோ வாங்குவாங்க. த ரீசன் இஸ் ஃபார் டாக்ஸ் பெனிஃபிட். நான் இவ்ளோ கடன்ல இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, அவங்க வந்து லோன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன ஃப்ராடுலன்ட் ஒர்க் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரெடிட் கண்ட்ரோல். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, டெபாசிட்ஸ். அதாவது இப்போ நான் பேங்க்ல போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்டின்னா, அந்த காசு வந்து பேங்க்கு கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த அமௌண்ட்ட வந்து நான் அவங்க வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான், எனக்கு வந்து என்ன வருது? வட்டி வரும். நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்ளோ பெர்சன்டேஜ் அப்டின்னா, அத விட அதிகமா இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய வேற ஒரு அப்ரூவ்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான் பேங்க்குக்கு எனக்கு குடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ட விட அதிகமா வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் மஸ்ட் இன்வெஸ்ட் இன் அப்ரூவ்ட் செக்யூரிட்டீஸ். அது மாரி ரிஸ்க்ஃபுல்லான செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஹையர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுவும் வந்து என்ன சொல்றது? ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ லிக்விடிட்டிங்கிறது என்ன? ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இல்லைன்னா கையில கேஷா வச்சிருக்கிறது தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸ்டாட்யூட்டரி கவர்ன்மெண்ட் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவ பொறுத்தவரையும், ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் இவ்ளோ அமௌண்ட்ட வந்து ரிசர்வா வச்சிருக்கணும். இல்ல இவ்ளோ கேஷ் அவங்க அ பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு, அந்த ரூல்ஸ் வந்து ஹையரா இருந்தது அப்படின்னா, வெளியில கடன் குடுக்க முடியாது. ப்ரீவியஸ் இதேதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவே தான் இங்கேயும். பட் அது வந்து என்னன்னா, தட் மே சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி ஆர் அ கொஞ்சம் அ எக்ஸஸ் ஆர் லெஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இது ஸ்டாட்யூட்டரி அப்படிங்கிறப்போ, இது கண்டிப்பா அக்கார்டிங் டூ தி ஆர்பிஐ அவங்க மெயின்டெயின் பண்ணியே ஆக வேண்டிய ஒண்ணு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன். ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ல வந்து பை ஆர் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ். சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ் ரெடியூசஸ் லிக்விடிட்டி. பர்ச்சேஸ் இன்கிரீசஸ் லிக்விடிட்டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ அ பேங்கோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. அத கொண்டு போய் நான் பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன் அப்படின்னா, பேங்க்கு அந்த கேஷ ரிசீவ் பண்றாங்க. அவங்க கையில காசு இருக்கு. இன்னொருத்தர் வந்து அதே பேங்க்ல போய் எனக்கு ஒரு ரூ. 5,00,000 கடன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பேங்க விட்டு அந்த காசு வெளியில போகுது. ஓகே. ஸோ, அப்படி அந்த வெளியில போற அந்த லோன் அமௌண்ட்ட வரலாம், வராமலும் இருக்கலாம். பட் ஆனா நான் போட்ட காசுக்கு பேங்க் இஸ் லயபிள் டூ கிவ் இன்ட்ரெஸ்ட் டூ மீ. அதே சமயம் மெச்சூர்ட் ஆகுற ஸ்டேஜ்ல அந்த அமௌண்ட்ட எனக்கு தந்தாகணும். ஸோ இன் தட் கேஸ்
இவங்க வந்து அந்த ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா பேங்க் வச்சுக்கிறதுக்காக தே ஹேவ் டு பை ஆர் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ். இப்போ வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட கையோட அவங்க கையில நெறைய காசு இருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தே வில் பை கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ். ஓகே. இப்போ செக்யூரிட்டீஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியாச்சா, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னொரு பெர்சன் வந்து எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நான் போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் வேற இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஸோ இப்ப இவங்க கேட்குற லோன் அமௌண்ட் இவங்களுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோ அது எல்லாமே பக்காவா வச்சிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன் தட் கேஸ் அவங்க லோன் கேட்டு தரலன்னு சொல்ல முடியாது. தேர் மஸ்ட் பி சம் வேலிட் ரீசன் டூ சே ஐ கான்ட் கிவ் லோன் ஃபார் யூ. பட் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க லோன் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். குடுக்கணும். அப்படி குடுக்குற பட்சத்துல என்ன ஆகும்? நம்ம கையில கேஷ் இல்ல. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த லோன் குடுக்குறதுக்காக நாம என்ன பண்ணணும்? இது வந்து நான் ஒரு ஒரு பெர்சனா சொல்றேன். பட் பேங்கிங் பிசினஸ்ங்கிறப்ப நெறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நெறைய ஃப்ளோ இருக்கும். கேஷ் ஃப்ளோ. ஓகே. ஸோ இன் தட் கேஸ் இப்ப லோன் குடுக்குறதுக்கு கையில காசு இல்ல அப்படிங்கிறப்போ, உடனே அந்த செக்யூரிட்டிய அவங்க வித்துருவாங்க. ஸோ இந்த மாரி வாங்குறதும், விக்கிறதும் தான் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன். ஸோ சேல் ஆஃப் செக்யூரிட்டீஸ் ரெட்யூசஸ் லிக்விடிட்டி. ஓகே. அண்ட் பர்ச்சேஸ் இன்கிரீசஸ் லிக்விடிட்டி. என்ன அப்டின்னா, இங்க சேல் ஆஃப் செக்யூரிட்டி அப்டிங்கிறது வந்து, நான் செக்யூரிட்டீஸ வித்துட்டேன். ஓகே. வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஏன் இத ரெட்யூசஸ் லிக்விடிட்டி அப்டின்னா, அந்த செக்யூரிட்டீஸ் விக்கிறப்போ நம்மகிட்ட என்ன சொல்றது, ஈஸியா கன்வெர்ட் ஆகுற மாதிரியான அசெட்ஸ் இருக்காது. அண்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் இன்கிரீசஸ் லிக்விடிட்டி. ஸோ நான் ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்றேன் அப்டின்னா, என்கிட்ட வந்து அ என்ன சொல்றது, கேஷ் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இன்க்ரீஸ் லிக்விடிட்டிங்கிறது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். இது வந்து என்னன்னா, குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ இதுல வந்து செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ ஃபிக்ஸஸ் லிமிட்ஸ் ஆன் லோன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் ஆர் கமோடிட்டீஸ். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, எவ்ளோ கேஷ் வேணாலும் உங்ககிட்ட இருக்கட்டும். பட் ஆனா, நீங்க இவ்ளோ கோடி ரூபாய் தான் பப்ளிக்கு லோன் குடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஓகே. தட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறது. இவ்ளோ கோடி ரூபாய்க்கு மேல நீங்க பப்ளிக்கு கடன் குடுக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு லிமிட்ட செட் பண்றது இஸ் கால்ட் கிரெடிட் கண்ட்ரோல். அதாவது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ஸ். ஓகே. அதுல வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்ஜின் ரிக்வயர்மென்ட்ஸ். ஆர்பிஐ சேஞ்சஸ் தி மார்ஜின் ஆன் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டீஸ். ஹையர் மார்ஜின் ரெட்யூசஸ் borrowing. ஸோ இங்க மார்ஜின் ரிக்வயர்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டீஸ். நான் சொன்னேன் இல்லையா? நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன். அந்த அமௌண்ட் எடுத்து செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இங்க லோன் கேட்குறாங்க. அப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செக்யூரிட்டீஸ் இருக்கு இல்லையா? அந்த செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஆர்பிஐ கிட்ட கடன் கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ ஹேஸ் டூ மெயின்டெயின் சர்டன் மார்ஜின். இந்த மார்ஜின் அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்ப வந்து ஒரு அந்த இன்வெஸ்ட் பண்ண செக்யூரிட்டீஸோட வேல்யூ வந்து ₹1,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அ ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு குடுக்குற அமௌண்ட் எவ்வளோன்னா ₹70,000 தான். ஏன் அப்டின்னா, அந்த பேலன்ஸ் 30,000 இஸ் அ மார்ஜின் ரேட். அது ஏன் அப்டின்னா, அதாவது இன்கேஸ் நாளைக்கு குடுக்க முடியல, அதோட இன்ட்ரெஸ்ட் தர முடியலன்னா, அந்த லாஸ் எல்லாம் இந்த மார்ஜின் ரேட்ட வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. த ஹையர் மார்ஜின் ரெட்யூசஸ் பாரோயிங். ஸோ நான் அதாவது என்னோட அசெட் வந்து ரூ. 1,00,000 வேல்யூ. பட் அவங்க 50,000 தான் கடன் தருவாங்கன்னா, அதுக்கு எதுக்கு நான் கடன் வாங்கி அதுக்கு ஒரு வட்டிய கட்டி நான் காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மார்ஜின் ஹையரா வச்சு அ ஆர்பிஐ கடன் குடுக்குறாங்கன்னா, அந்த பேங்க் வந்து கடன் வாங்குறதுக்கே யோசிப்பாங்க. வை ஷுட் ஐ பாரோ? அதனால இந்த பாரோயிங் ஹேபிட்ங்கிறது வந்து ரெட்யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுவுமே வந்து கடன் அ வாங்குறத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அ டூலா யூஸ் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் ஆக்ஷன். RBI may impose penalties or restriction on banks that do not follow its instruction. ஸோ இது என்ன அப்டின்னா, இன்கேஸ் ரொம்ப கடன் வாங்குறாங்க அப்டிங்கிற பட்சத்துல, டைரக்ட்டாவே அவங்க நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லனா ரூல்ஸ வயலேட் பண்றவங்களுக்கு நெறைய பெனால்டீஸ் இல்லனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி டைரக்ட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. தட் இஸ் இன் அ வெரி வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் தான் இந்த மாதிரி டைரக்ட்டா ஆக்ஷன் எடுக்கிறது. அப்படியே கடன் கண்ணா பின்னான்னு பப்ளிக் வாங்கி வச்சிருக்காங்க. அது வந்து திரும்ப வரவே இல்லங்கிற பட்சத்துல தான் இந்த மாரி கண்ட்ரோல்ஸ் வரும். ஓகே. வித் திஸ்
ஆல் த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் ஓவர். நான் எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் புல்லெட்டட் பாயிண்ட்ஸ்ல தான் குடுத்துருக்கேன். பட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட் ஆன்சரா அமையும். ஓகே. அண்ட் ஆல்சோ த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் தி மேக்ஸிமம் நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே எழுதுங்க. ஏன்னா நான் அத ரொம்ப இந்த இதுல குடுத்தேன் அப்டின்னா, உங்களுக்கு இன்னுமே கன்ஃப்யூஸ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ அ ஐ ஹேவ் அ பிளான் டு கிவ் அ பிடிஎஃப் ஃபார்மேட் ஆஃப் கம்ப்ளீட் டீட்டெயில் ஆன்சர். அத கூடிய சீக்கிரம் நான் அத ஐல் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட். வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ப்ளீஸ் இந்த லைக் பட்டன மட்டும் கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் என்னோட சேனல வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போகும். நெறையா பேத்துக்கு இந்த வீடியோவ ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டூ கிளிக் த லைக் பட்டன் இஃப் யூ ரியலி லைக் இட். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. With this signing off, Dr. Shanti. Thank you once again.